Welcome to Mr. Nobody's Review. And in our movie review வந்து Trust No One, The Hunt for the Crypto King 2022 ரிலீஸ் ஆன ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அண்ட் இந்த ஃபிலிமோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்ரி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் வந்து ஒரு டைம் வந்து பிட்காயின்லாம் வர சமயத்தில் கனடாவில் வந்து யாருமே கிடையாது அது பண்ணுறது. ஸோ வந்து நம்ம ஜெரி கோட்டன்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து குவாட்ரிகா சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டை வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. தென் அதுக்கு அவர் தான் எல்லாமே. ஸோ வந்து மக்களுக்கு கிரிப்டோனா என்ன அதோட நாலேஜ் கொடுத்து தென் அதில் வந்து எல்லாரையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஒரு பெரிய வேல்யூவே வந்து உண்டாக்கி கிரிப்டோவோட விலை வந்து இன்னைக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு 70, 80, 100 டைம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்த காசில் வந்து தனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வாங்கிப்பார். வீடு, போட்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு வந்து மேரேஜ் லைக் இந்த மேரேஜ் தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் திடீர்னு சொல்லிட்டு குவாட்ரிகா சிஎக்ஸோட அந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக அதோட ஓனரான மிஸ்டர் காட்டன் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டம், தான் செலவு பண்ண காசு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் இருக்குது. இவர் வந்து தன்னோட டெத்தை வந்து இவரே வந்து ஃபேக் பண்ணிட்டாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு லம்சம் ஆஃப் மணி இருக்குது, ஒரு 250 மில்லியன் அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா, ஸோ வந்து இவர் வந்து தன்னோட ஓன் டெத்தை வந்து ஃபேக் பண்ணியிருக்காரு. இதில் வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உள்ளே இருக்கா, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய தியரிஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா வந்து அன்சால்வ் பண்ணி கடைசியில் வந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையே. கடைசியில் எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. பட் ஒருவேளை நீங்கள் கிரிப்டோ ஃபேனாக இருக்கீங்க, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிலாம் பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபிலிமை வந்து பார்க்கலாம். மற்றபடி நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். அண்ட் அதே மாதிரி வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நியூமரிக் டேட்டாஸ்லாம் ரொம்ப கொடுக்காம ஓரளவுக்கு எவ்வளோ டேட்டாஸ் கொடுப்பாங்களோ அதை கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இவங்க காமிச்ச விஷயங்கள் எப்படி இருக்கும், எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணுவாங்க அஃபெக்ட் ஆனவங்க. ஸோ அதில் வர சாட் சீன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காகவும் ஒரு மாதிரி நல்லாவும் இருந்தது. ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா அந்த ஒரு சீன், அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு செக்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி ஒரு ஆவரேஜான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டொனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி டாக்குமெண்ட்ரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.